Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் இறைவசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவருடைய கட்டளையே நமக்கு ஆதாரமாக இருக்கும். அவருடைய வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு போதிக்கும் ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம். அதன் மூலியமாக நாம் நித்திய ஜீவன் அடையும்படிக்கான வழியும் அதுவே என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நமக்கு உணர்த்துகிறார். நம் வேதத்திலே என்ன ஒரு சத்தியம் இருக்கிறதோ அதை முழுமையாக கடைப்பிடிப்பது தான் நமக்கு முதல் லட்சியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அவருடைய வெளிச்சத்திலே வர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நாம் இருளிலே இருக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்றால் நாம் தான் அதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி போக முடியும். அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்மீது வாசமாய் இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை நீதியின் பாதையில் வழி நடத்துகிறவர். இதைதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பிதாவானவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் இயேசுவின் வழியாக நம் பிதாவானவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவரை பற்றி கொள்ள வேண்டும். நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முன்மாதிரியை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு தினமும் ஒரு ஆன்மீக விருந்தை ஏற்பாடு செய்கிறார். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, நீங்கள் சொல்லப்பட்டது போல நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். நாங்கள் இருளில் இருந்தாலும், மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு ஒருபொழுதும் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறீர். இந்த பாவியை நோக்கி நீர் உமது கிருபையை தருகிறீர். மகா கருணையும் உம்முடைய வல்லமையினாலே எங்களை மன்னித்து ஒரே மகனாகிய உம்முடைய அன்பு மகனை எங்களுக்காக பலி கொடுத்தீரே. நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர். ஆம் தகப்பனே, எங்களோடு இருந்து நீர் எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர். நித்திய ஜீவனுக்காக உம்முடைய அரசாங்கத்திலே நாங்களும் வருவதற்கு நீர் ஆசைப்படுகிறீர். அதுபோல எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட கடவுளுடைய அரசாங்கத்தில், உம்முடைய அரசாங்கத்தில் பிரவேசிப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறார்களோ அவர்களை நீர் வழிகாட்ட மாட்டோம். சோத்துங்கத்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நீ இருந்து வெற்றி பெற செய்யும். சோத்துங்கத்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you're watching New Eden TV.